Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு ஸ்லீவ்ல 4 டிஃபரண்டான லேஸ் டிசைன் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு காட்றேன். லைனிங் துணியில கீழ இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுருக்கேன். இங்க வந்து ஒரு சென்டர் வந்து மார்க் பண்ணிருக்கேன். இந்த சென்டர்ல இருந்து லெஃப்ட் சைடுலயும் ரைட் சைடுலயும் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணனும். அதே மாதிரி இங்க சென்டர்லயும் ஒரு 1.5 வந்து மார்க் பண்ணனும். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து டிரா பண்ணனும். ஸ்லீவோட நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் துணி வந்து இப்படி போட்டு இந்த 1/2 இன்ச்க்கு மேல ஸ்டிட்ச் பண்ணனும். இந்த பாயிண்ட்ல ஊசியை உள்ள விட்டுட்டு வெறும் துணியை மட்டும் டர்ன் பண்ணனும். அப்படியே இந்த 1/2 இன்ச்ல வந்து கண்டினியூ பண்ணனும். இங்க 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு எக்ஸஸ் துணி வந்து கட் பண்ணனும். இந்த 3 கார்னர்லயும் லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் துணி வந்து பேக் சைடு வந்து டர்ன் பண்ணனும். டர்ன் பண்ணிட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட சேர்த்து ஸ்டிட்ச் பண்ணனும். இதுக்கு மேல இந்த லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போறேன். இந்த பாயிண்ட்ல வரும்போது இந்த லேஸை வந்து இப்படி மடிச்சிட்டு ஸ்டிட்ச் பண்ணனும். இப்போ லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் வந்து காட்டுறேன். இதில் லைனிங் வச்சு டர்ன் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சென்டர் மார்க் பண்ணணும். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு மார்க் பண்ணணும். சும்மா லைட்டாக மார்க் பண்ணால் போதும். இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இந்த லேஸை வச்சு ஸ்டிட்ச் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட்லலாம் வரும்போது இந்த லேஸை வந்து இப்படி மடிச்சுட்டு ஸ்டிட்ச் பண்ணணும். இப்போ லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் வந்து காட்டுறேன். இதுக்கும் லைனிங் வச்சு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். சென்டரில் வரும்போது இந்த லேஸை வந்து இப்படி மடிச்சுட்டு இந்த டைரக்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் பண்ண போகிறேன்.
இப்போ இந்த லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிசைன் வந்து காட்டுறேன். இதுக்கும் லைனிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 inches வந்து மார்க் பண்ணி சின்னதாக வந்து ஒரு மார்க்கிங் போட்டுக்கிறேன். இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 2 inches, இந்த பக்கம் ஒரு 2 inches, மேலே வந்து ஒரு 2 inches. இந்த 4 பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 inches மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த இடத்துல சின்னதாக மடிச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே சென்டரில் வந்து ஏதாவது ஸ்டோனோ இல்லாட்டி பேட்ச் ஒர்க் ஏதாவது வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி லேஸை வச்சு சிம்பிளான டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.